அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, தெய்வ குழந்தைகள் பத்தி. ஏன் வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைகள், பார்வையற்றவர்கள் தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இயற்கை உத்தரவு குடுத்து, இப்ப எல்லா இடத்துலயுமே அந்த குழந்தைங்கள தெய்வ குழந்தைங்கன்னு தான் சொல்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்றத நான் என்னோட குரல் பதிவுக்கு அப்புறம் ஒரு 2 படம் நான் பதிவு செய்றேன். இளகிய மனமுள்ளவர்கள் அந்த படத்த பார்த்து தவிர்த்துருங்க. ஆனால் கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாரி மனசு ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு. அப்படிப்பட்ட படம். நான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன். சாதாரண மிஷின் குடுக்கறத விட காக்லியர் மிஷின் அங்க கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவி மாரி. அவங்களுக்கு மறு ஜென்மம் மாரி. அது தலைய அந்த ஸ்கல்ப்ப ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் உள்ள ஒரு டிவைஸ் வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள கனெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரியவங்களே சாதாரண ஒரு ஆஞ்சியோக்கோ, இல்ல ஏதோ ஒரு சின்ன ஆப்பரேஷனுக்கு நம்மலாம் ரொம்ப பயந்து நடுங்கி போறோம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு எந்த சக்தி இவ்வளோ பெரிய பொறுத்து வ நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு இயற்கை சக்தி குடுத்துருக்கும் பாருங்க. அது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். அதனால தான் இந்த குழந்தைங்கள தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம ஒரு 9 குழந்தைக்கு காக்லியர் மிஷின் குடுத்துருக்கோம். இந்த 2026 பொறந்து, இப்ப அடுத்து தன்சிகான்னு ஒரு குழந்தைக்கு பண்ண போறோம். இந்த படம் ஒரு தெய்வ குழந்தைக்கு பண்ணது தான். செவித்திறன் நாள் மார்ச் மாசம் வந்துச்சு. அன்னைக்கு பண்ணது. எவ்வளோ தாங்கக்கூடிய சக்திய இந்த இயற்கை இந்த குழந்தைங்களுக்கு குடுத்து அனுப்பியிருக்கு. இது உண்மையிலேயே சொல்ல வார்த்தை இல்லை. தெய்வ குழந்தைங்கன்னு எல்லாருமே சொல்லுங்க. ஆட்டிசம் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க யாருமே நம்ப ரொம்ப பாவம் பண்ணிட்டோம். இப்படி ஒரு குழந்தைய வச்சிருக்கோம்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இதுதான் பெரிய கர்மா. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சந்தோஷமா இந்த குழந்தைங்கள ஏத்துக்கிறீங்களோ, அது ஒரு பெரிய இந்த பர்த்தோட அந்த கர்மா உங்களுக்கு முடியும்னு அர்த்தம். அதே சமயத்துல தர்மம் யார் வேணாலும் செய்யலாம். புண்ணியம் எல்லாராலயும் செய்ய முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணவங்களோட தலையெழுத்து மாறுறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதோட ஒரு சிறு உதாரணம் சொல்றேன். என்னோட பொண்ணு திடீர்னு காதுல ரத்தம் வருது. வந்ததுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டு போறோம். கூட்டு போனா அவங்களுக்கு சளி அதிகமாயிருச்சு. இஎன்டி டாக்டர் செக் பண்றாரு. நான் அப்பதான் வெளியேருந்து வந்துட்டுருக்கேன். வீட்ல இருந்து சொல்றாங்க, இந்த மாரி குழந்தைக்கு காதுலேருந்து பிளட் வருது, சீல் வருது. ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து இஎன்டி டாக்டர் கிட்ட. இஎன்டி டாக்டர் கிட்ட உள்ள போறேன். உள்ள போனப்போ உண்மையிலேயே மத்த இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பண்றப்போ கூட ஒரு மனசு ரொம்ப சமநிலையோட நான் செயல்படுவேன். நம்ம பொண்ணுன்ற வரப்போ ஒரு கட்டத்துல அந்த சமநிலை இழந்து ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா இது இப்படி திடீர்னு காது சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போறேன். உள்ள வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமானோட ஒரு பெரிய படம் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரூம்ல இருக்கு. அத பார்த்தோனே ரைட்டு முருகர் ஏதோ ஒரு வகையில, எங்கேயோ ஒரு வகையில கர்மா மாத்துறார். ஏன்னா நம்ம இத்தனை குழந்தைங்களோட தலையெழுத்து மாத்துறப்போ கண்டிப்பா அதோட எதிர்வினை 1% நம்மளுக்கு வரலன்னா தான் ஆச்சரியப்படணும். இதுலேருந்து எப்படி நம்ம வெளிய வரோம் அப்படின்னா, இயற்கையை நம்ம நம்புறோம். மன சமநிலையா வச்சுக்கிறப்போ நான் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ரைட்டு சாதனாக்கு என்ன ஆனாலும் இப்ப என் பொண்ணோட பேர் சாதனா. என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மனநிலைக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணாரு, மருந்து குடுத்தாரு. அந்த கேமரால காமிச்சாரு அந்த ஓட்டை எல்லாமே. நான் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தெய்வ குழந்தைகளுக்கு மிஷின் குடுத்துருக்கேன். இதுல எனக்கு ஒரு சில டாக்டர்கள்லாம் நெறைய பழக்கம். நான் அத அவர்ட்ட சொல்லிக்கவும் இல்ல. எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் அவர் சொன்னது என்னன்னா, ஆப்பரேஷன் பண்ணோம். ஆ இது இன்னொன்னே ஆப்பரேஷன்னு ஒரு சின்ன ஒரு மனசு பயம் வந்துச்சு. ஆஹா! குழந்தை தாங்குமா அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு டாக்டர் அதெல்லாம் ஆப்பரேஷன் வேண்டான்னாரு. நம்ம ஒருத்தங்க தலையெழுத்து மாத்துறோன்றப்போ, இந்த மாரி ஒரு சிறு எதிர்வினை வரப்போ நம்ம பயப்படாம மன சமநிலையா இருந்தா, அது இயற்கை அந்த கர்மா வாங்கிக்கும். இப்போ இப்போ பொண்ணும் நல்லா இருக்காங்க. கர்மா டிரான்ஸ்ஃபர்ன்றது இதுதான் 100% கண்கூடா நான் பார்த்த விஷயம். அதே சமயத்துல ஏன் நான் வாண்டடா எல்லாருக்கும் போய் பரிகாரம் இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு சொல்றதில்ல அப்படின்னா, யாருக்கு நீங்க அறிவுரையும் சரி, நல்லதும் சரி, யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும். நம்மளா போய் ஒருத்தங்க வாழ்க்கையவே மாத்துறோம் அப்படின்னு சொல்லி போக்கூடாது. என்னோட கர்மா ரச்சனை நான் கண்ட பெரிய உண்மை இது. எல்லாருக்கும் எல்லா விஷயம் வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். தெய்வ குழந்தைகள் அப்படின்றது சாதாரணமா கிடையாது. நீங்க அவங்கள எங்க பார்த்தாலும் அவங்ககிட்ட ஒரு சின்ன அன்பையும், ஒரு சிரிப்பையும் குடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு 10 மடங்கா வாழ்க்கையில திரும்ப வரும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.